வெல்கம் டு மேக்ஸ் போர்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லீனியர் அல்ஜிப்ராவில் வெக்டார் ஸ்பேஸ், அதோட டெஃபினிஷன், அதோட நோட்ஸ் அண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்னென்னு பார்க்கலாம். வெக்டார் ஸ்பேஸ், a non-empty set V is said to be a vector space over the field F if V is an abelian group under an operation denoted by plus, and if for all alpha belongs to F, V belongs to V, there is an element alpha V belongs to V such that. So V என்ற non-empty set எடுக்கிறோம். இந்த non-empty set வெக்டார் ஸ்பேஸாக இருக்கணும்னா ஓவர் த ஃபீல்டு எஃப்ல வெக்டார் ஸ்பேஸாக இருக்கணும்னா வின்றது ஃபஸ்ட்டு என்னவாக இருக்குன்னா அபிலியன் குரூப் அண்டர் அன் ஆப்ரேஷன் ப்ளஸ். ஃபஸ்ட்டு வின்ற நான் எம்டி செட் என்னவாக இருக்கணும்னா அபிலியன் குரூப்பாக இருக்கணும் ப்ளஸ்ன்ற ஆப்ரேஷனில். அதுக்கப்புறம் ஆல்ஃபான்றது எஃப்ல எடுக்கிறோம், வீன்ற எலமெண்ட் வீலேருந்து எடுக்கிறோம். அப்போ ஆல்ஃபா வி எதில் இருக்குன்னா வீலே தான் இருக்கும். ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு இதுலேருந்து ஒரு எலமெண்ட் இதுலேருந்து ஒரு எலமெண்ட் இது மல்டிப்ளை பண்ணும்போது அந்த எலமெண்ட் வந்து வீல இருக்கும்போது நம்மளுக்கு இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வெக்டார் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆல்ஃபா யூ ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா யூ ப்ளஸ் ஆல்ஃபா வி. ஸோ இதில் யூ அண்ட் வி வந்து நம்ம வீலேருந்து எடுக்கிறோம், கேபிட்டல் விலேருந்து யூ அண்ட் வி எடுக்கிறோம், ஆல்ஃபா வந்து ஃபீல்டுலேருந்து எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, alpha plus beta v is equal to alpha v plus beta v. So alpha and beta f லந்து எடுக்கிறோம், v belongs to v. And the third one alpha into bv is equal to alpha beta into v. Last 1 into v is equal to v for all alpha comma beta belongs to f, u comma v belongs to v. Here 1 is the unit element in f. Fல unit element, இந்த 1ன்றது fல இருக்க unit element. ஸோ இந்த 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஒரு அபிலியன் குரூப் இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது வந்து வெக்டார் ஸ்பேஸ். ஸோ அப்போ நம்ம அபிலியன் குரூப்புன்னு ஃபஸ்ட்டு நம்ம வெக்டார் ஸ்பேஸ்னு ஒரு செட்டை வந்து வெக்டார் ஸ்பேஸ் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த செட் வந்து அபிலியன் குரூப் அண்டர் அன் ஆப்ரேஷன் ப்ளஸ்ன்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 4 கண்டிஷன்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா அந்த செட் வந்து வெக்டார் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு சில நோட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த எலமெண்ட் ஆஃப் த ஃபீல்ட் எஃப் ஆர் கால்டு ஸ்கேலார்ஸ் அண்ட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் வி ஆர் கால்டு வெக்டார்ஸ். ஸோ இப்போ இதுலேருந்து எஃப்லேருந்து சம் எலமெண்ட்ஸ் எடுத்துருக்கோம், விலேருந்து சம் எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த எஃப்லேருந்து எடுக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேலார்ஸ், விலேருந்து எடுக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வெக்டார்ஸ். The operation for each alpha belongs to f, v belongs to v, that implies alpha v belongs to v is called scalar multiplication. So இந்த multiplication fல இருந்து ஒரு எலமெண்ட்டும் vல இருந்து ஒரு எலமெண்ட்டும் எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஸ்கேலார், இது வந்து வெக்டார், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற அந்த ஆப்ரேஷன் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுலேருந்து ஒரு எலமெண்ட் இதுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது திரும்பவும் நம்மளுக்கு அந்த வெக்டார்லேயே தான் நம்மளுக்கு இருக்கும். Next, in other words, whenever alpha v belongs to v, for all alpha belongs to f, v belongs to v, we say that v is closed under scalar multiplication. So in the condition alpha v belongs to v இப்படி இருந்தாலே இது closed under scalar multiplication எப்படியும் சொல்லலாம். So yeah, third point, the operation scalar multiplication is a function defined from f cross v to v, where f cross v is equal to set of all alpha comma v such that alpha belongs to f, v belongs to v. So ஃபங்க்ஷனுக்கும் விக்கும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது எப்படி வரும்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆல்ஃபா கம்மா வி, ஆல்ஃபான்றது எஃப்ல இருக்கிற ஸ்கேலார் பாயிண்ட்ஸு, வின்றது வெளியில் இருக்க வெக்டார் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அதோட வெக்டார் ஸ்பேஸோட எக்ஸாம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், லெட் வி இஸ் ஈக்குவல் டு சி, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர். சின்றது என்னென்னா ஃபீல்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஃபீல்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ். தென் சி இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்ட் ஆர். ஸோ வின்றது வெக்டார் ஸ்பேஸ், அதை இங்கே வின்னு எடுத்துருக்கோம், சின்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது சி இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்ட் ஆர், ஆர்ன்றது ரியல் நம்பர்ஸ். ஹியர்
C is equal to, so Cன்றது என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா a plus ib காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் இந்த மெத்தட்ல தான் இருக்கும் such that a, b belongs to R. A and b ரியல் நம்பர்ஸா இருக்கும். Second one, let v is equal to r square and f is equal to r. Then v is a vector space over the field f where the operations additions and scalar multiplication are defined components in V. So a comma b1, so a1 comma b1 plus a2 comma b2 இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு எப்படி வரும்னா a1. ஸோ இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி கம்மா போட்டு செகண்ட் எலிமெண்ட் இதே மாதிரி நம்ம எத்தனை எலிமெண்ட் இருந்தாலும் அது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் கூட அப்படியே ஆட் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா a கம்மா b எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா a கம்மா ஆல்ஃபா b ஒரு எலிமெண்ட் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். காமனாக இருந்தாலும் அதை நம்ம வெளியே கொண்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ இதோட ஸ்கேலார் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இப்படி இருக்கும். இந்த v is equal to r square and f is equal to r, then v is a vector space over a field f. இதில் scalar addition and scalar multiplication இந்த மெத்தடில் இருக்கும். Next third one, let k be a field and f be a subfield of k. So kன்றது ஒரு field, f வந்து subfield of k, then k is a vector space. ஸோ கேன்றது என்ன ஒரு செட்டாகவும் இருக்கலாம், எஃப்ன்றது என்ன ஒரு செட்டாக இருக்கலாம். ஸோ கேக்கு வந்து கே வந்து செட்டாகவும் எஃப் வந்து கேவோட சப்செட்டாகவும் இருந்துச்சுன்னா கே என்ன வரும்னா வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் எக்ஸாம்பிள். In f of x, let Vn be set of all polynomials of degree less than n. So Vn எடுக்கிறோம் set of Vn எப்படின்னா set of all polynomials less than degree less than n. So n விட கம்மியா, இப்போ V3 னா 2 தான் இருக்கணும் அது டிகிரி polynomials. Then Vn is a vector space over f under polynomial addition and multiplication. So in the Vn set of all polynomials of degree less than n அப்படி இருந்துச்சுன்னா Vn என்னவா இருக்கும் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் f இருக்கும். வேர் பாலினாமியல் அடிஷன் அண்ட் அண்டர் பாலினாமியல் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் Vn வந்து வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், let f be any field. Let f be any field. Then V is equal to Fn is equal to the set of all alpha 1, alpha 2, etc. alpha n such that alpha I belongs to f. So வீன்ற ஒரு செட் எப்படி இருக்குன்னா set of all alpha 1, alpha 2, etc. alpha n இதில் இருக்க எல்லா ஆல்ஃபாவும் நம்ம fல இருந்து எடுக்கிறோம். is a vector space over f. இது வந்து ஒரு வெக்டார் ஸ்பேஸ். fன்றது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இந்த செட்டு ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் f where the addition, scalar multiplication, equality are defined component wise in V. So component wise நம்ம வந்து addition and scalar multiplication பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து இதோட ப்ரூஃப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். இது எப்படி நம்ம இந்த செட்டை நம்ம எப்படி வெக்டார் ஸ்பேஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேக்ஸ் போர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.